أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي 59வது கிளாஸ். இன்னைக்கு பார்க்க போகிற வசனம் வந்து 3வது அத்தியாயத்துடைய 190வது வசனம். இந்த கடைசி 10 வசனங்கள் சூரா ஆல இம்ரானுடையது. எப்பயுமே குர்ஆனுடைய ஆரம்ப எந்த சூரா தொடங்குதோ அதோடைய ஆரம்ப வசனங்களும் எண்டு வசனங்களும் ரொம்பவும் ஹிக்மத் நிறைந்ததாக இருக்கும். எல்லா குர்ஆனும் ஹிக்மத் நிறைந்தது தான். ஆனாலும் எந்த ஆரம்ப வசனங்களும் எண்டு வசனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு உரையுடைய தொடக்கமும் வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப ஒரு மகத்தான செய்தியை கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவான். அதே மாதிரி சூரா எண்டு பண்ணும்போது மகத்தான செய்தி எல்லாம் சொல்லுவோம். இது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அதனால தான் ரசூல்லா வந்து சூரா கஹஃப்ல வந்து சொன்னாங்கல்ல, ஆரம்ப 10 வசனம் கடைசி 10 வசனம் தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னாவுக்கு வந்து பாதுகாப்பு பெறதுன்ட்டு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரா பக்ராவும் இது சூரா ஆல இம்ரானும் வந்து ஜோடி சூரா. குர்ஆன்ல வந்து எல்லாமே ஜோடியாக எல்லாம் ஆக்கியிருக்கான். அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். 114 அத்தியாயங்களில் வந்து ஒவ்வொரு சூறாவுக்கும் வந்து ஒரு பேரலல் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அதில் பக்ராவில் பார்த்தீங்கன்னா கடைசி 10 வசனங்கள் ரொம்ப இந்த ஈமான் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா முடியும் போது அந்த இந்த நம்மளால் எவ்வளோ முடியும், அதாவது அதில் நமக்கு வந்து சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, அதாவது சக்திக்கு மீறி இது பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அது ஒரு உபதேசமாக அது முடிக்கப்பட்டிருக்கும் கடைசி ஆயத்து. அந்த கடைசி வசனம் கூட பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க வானத்திலிருந்து அது ஸ்பெஷலாக இறங்குனதுன்ட்டு. இந்த 10 வசனங்களும் வந்து அதே மாதிரி தான். இந்த 10 வசனங்கள் இறங்கின அந்த நைட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நைட்டு பூரா அவங்களுக்கு வந்து அந்த வசனத்துடைய அந்த ப்ரெஷர் வந்து அவங்களால தாங்க முடியல. நைட்டு பூரா வந்து அந்த ஒரு உழுக்கும். குர்ஆன ஆயத்தை ரிசீவ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது வந்து அல்லாஹ்வுடைய ரூஹிலிருந்து அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அது வருது. அதை வந்து மலக்குகள் வந்து ஈஸியாக தாங்கிடுவாங்க. அதை எடுத்து எல்லாம் நான் மலையில் இறக்கி இருந்தேன்னா மலை தூள் தூளாக உடஞ்சிருங்கிறாங்க. குர்ஆன் ஆயத்து நான் பார்த்து அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து ஏதோ ஒரு பொருளில் மலையில் இறக்குனா மலை வந்து உடஞ்சிருங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சாதாரண மனிதர். அவர் மேலே அந்த வசனம் இறங்கும் போது அதை ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஆயிஷா சொல்லுவாங்க, தொடையில வந்து தலை வச்சு படுத்திருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் இறங்கும் அந்த டைம்ல இந்த தொடை எலும்பு வந்து உடையிற கண்டிஷன்ல ஆயிரும். அந்த தலை அமுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அமுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அந்த தொடை எலும்பு உடையிற அளவுக்கு ஆயிரும். தொடை எலும்பு இருக்கிறதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கு, அந்த நல்ல மொத்தமா இருக்கும். அந்த எலும்பை உடையிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ்னால அப்படியே மயக்கம் போட்டு எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வசனம் வந்தாலும் அப்படி. ஆனா இந்த வசனங்கள் வந்து அவ்வளவு தூரம் நைட்டு ஃபுல்லாகவே ரசூலுல்லாஹ் வந்து இப்படி இருந்தாங்க. அதே மாதிரி சஜ்தாலே இருந்தாங்க. காலையில் பிலால் போய் பார்க்கும்போது எல்லாம் அந்த கண்ணீரில் வந்து அந்த ரூமே வந்து எல்லாம் அழுது அவ்வளோ வச்சுருந்தாங்க ரசூலுல்லாஹ். சுபுக்கு போய் சுபுக்கு போய் பாங்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க யார், பிலால் ரலியல்லாஹு போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க அழுது இருந்தாங்க அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமான 10 வசனங்கள். இந்த வசனங்கள் ரசூலுல்லாஹ் எப்பவுமே தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறாங்க இல்லையா, எந்திரிக்கும் போது இந்த முதல்ல இந்த 10 வசனங்கள் ஓதுவாங்க. எப்போவுமே ஆல இம்ரான்ல இருக்கக்கூடிய 190லிருந்து 200 வரைக்குமான இந்த ஆயத்துகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக ஓதுவாங்க. தஹஜ்ஜுத் ரெகுலராக தொழுகிறாங்க. என்ன பண்ணணும், எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே இந்த 10 வசனங்கள் மொபைல் ஃபோனை பார்த்தோ இல்லை மனனம் செஞ்சோ எப்படியோ இது வந்து ஓதணும். இன்னைக்கு தராவிக்கு எந்திரிக்கிறாங்க, இந்த தஹஜ்ஜுதுக்கு வந்து எந்திரிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். இதில் பர்க்கத்து நிறைய இருக்கும். அப்போ இந்த 10 வசனம், முதல் வசனம் 190, நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அதில் அல்லாஹ் என்ன சொல்றான், வானம் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பு. இதுல ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு.
இதில் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு. கரெக்டாக வந்து இந்த விவசாயிகள் வந்து விளைச்சல் போடுவாங்க, அவங்க கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க இந்த பட்டத்தில் இது போடணும், இந்த பட்டத்தில் அது போடணும், அந்த டைமில் போட்டால் தான் அது விளையும். அவங்களுக்கு தெரியும் இந்த காய்கறி வந்து அந்த கரெக்டாக அவங்க போடுவாங்க, அந்த டைமில் அவங்க போடுவாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் மழை வரும், அதுக்கப்புறம் அது விளைச்சல் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு போயிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு இதை போடணும், இந்த ஹீட் கிளைமேட்டுக்கு இது போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அரிசி எப்போ போடணும், உளுந்து எப்போ போடணும், காய்கறி எப்போ போடணும், வெங்காயம் எப்போ போடணும், எல்லாமே அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக வச்சுருப்பாங்க. அந்த விவசாயிகள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நமக்கு கூட அதான் சொல்கிறோம்ல, நம்ம வந்து இந்த நவீன வாழ்க்கையில் இந்த தஜ்ஜாலுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த லைட்ஸு, இந்த நைட்டு வந்து இரவை பகலாக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இரவை பகலாக்கிட்டோம். பகல் வந்து இப்போ இரவாயிருச்சு. நம்ம பகலில் எந்திரிக்க முடியறது இல்லை, லேட்டாக எந்திரிக்கிறோம், இரவுல முழிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான நம்ம முறை தவறிய வாழ்க்கையினால இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து காலம் பற்றி தெரியாது. நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நவீன உலகத்தில் கிழக்கு மேற்கு எதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நைட்டில் கூட கிழக்கு மேற்கு இவன் சொல்லுவாங்க, விவசாயிகள் சொல்லுவாங்க. நைட்டில் கூட கிழக்கு மேற்கு கிராமத்தில் இருக்கிறவங்க கேட்டால் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம இந்த வாழ்கிற அப்பார்ட்மெண்ட் லைஃபு, நம்ம வாழ்கிற இந்த நவீன உலகத்தில் வந்து நமக்கு கிழக்கு மேற்கும் தெரியாது, அல்லாவுடைய அத்தாட்சிகளும் பார்க்க தெரியாது, எதையுமே நம்ம பார்க்குது. இன்னும் சொல்ல போனால் நீ வந்து மும்பை, கல்கத்தா, டெல்லிங்கிற அந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போனீங்கன்னா நட்சத்திரமே தெரியாது. மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையா ஒரு மேகம் மாதிரி இருக்கும், அது மேகம் இல்லை, புகை மூட்டம், அந்த பொல்யூஷன் இருக்கும். பொல்யூஷன்ல நட்சத்திரமே தெரியாது. நான் வந்து ஒரு டைம் வந்து ராஜஸ்தான்ல ரேலிக்கு போயிருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நைட்டில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நைட் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருந்தோம் நடு பாலைவனத்தில். அப்போதான் வானத்துடைய ஒரிஜினல் கருப்பை நான் பார்த்தேன். இவ்வளோ கருப்பா வானம் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு அது என் வாழ்க்கையில் நான் பார்க்காதது. அங்கே பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது அவ்வளோ கருப்பா இருக்கு வானம். அப்போதான் வந்து பார்க்குறேன், இவ்வளோ கருப்பு, பார்க்கவே பயமா இருக்கு. வானத்தை பார்க்க பயமா இருக்கு, சந்திரனை பார்க்க பயமா இருக்கு, நட்சத்திரம் ஒவ்வொன்றும் அவ்வளோ துல்லியமா தெரியுது. அதை பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் கடலோர பகுதிகளில் கூட மேபி அது மாதிரியான இது இருக்கலாம். ஸோ அல்லாஹ் வந்து தன்னுடைய அந்த படைப்புடைய அந்த ஒழுங்கமைப்பை வந்து அல்லாஹ் காட்டுறான். அத்தனை நட்சத்திரம் ஒன்னோட ஒன்று மோதுறது இல்லை, அத்தனை கோள்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆக ஆக நமக்கு வந்து இதோடைய ஒழுங்கமைப்பு வந்து இன்னும் வந்து நமக்கு நாலேஜ் வந்து நிறைய கிடைக்குது. ஆனா இந்த எந்த அளவுக்கு நம்ம சயின்ஸ் டெவலப் ஆக ஆக இறைவனை நெருங்கணுமோ நம்ம என்ன பண்றோம், உல்டாவா போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தை வழி நடத்தக்கூடிய நாத்திகர்கள், அதாவது தஜ்ஜாலுடைய ஏஜென்ட்டுகள், அவங்க தான் இன்னைக்கு உலகத்தை வழி நடத்துறாங்க. அதனால உண்மை பேசக்கூடிய இந்த மாதிரியான சயின்டிஸ்ட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓரம் கட்டிடுவாங்க. சயின்ஸோட சேர்ந்து கடவுளை பத்தி எவனா ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு ஃபீல்ட் அவுட் ஆக்கிடுவாங்க, அவனை பதவி விட்டு எடுத்துருவாங்க. வெறும் நாத்திகனா இருக்கணும். இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, அவனுக்கு கல்யாணம் பண்ணாதவனா இருக்கணும், என்ன அவன் ஃபித்ரத்திலிருந்து ஒதுங்கினவனா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை கொண்டாந்து தான் வைப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் மாதிரியே இருப்பான். இன்னைக்கு வந்து மனுஷன் எல்லாருமே மெஷின், ரோபோட் தான். அப்போ அந்த ரோபோட் மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு அம்மா அப்பாவுடைய இது இருக்காது. அவங்க சில பேருக்கு இன்னும் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு அவங்க அம்மா யாருன்னே தெரியாது, அப்பா யாருன்னே தெரியாது. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப, அதை ஆப்பிள் கண்டுபிடிச்சவர். மனுஷனா இவனை மாதிரி இருக்கணும், வாழ்க்கைன்னா அவனை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா என்ன ஆச்சு, ஒரு பொண்ணு, ஒரு பையனோ பொண்ணோ வந்து என்ன பண்ணியிருக்குது, ஸ்டீவ் ஜாப்ஸ்ட நீங்க தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், இல்லை நீ என் பொண்ணு கிடையாது, ஏன்னா நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், நான் வந்து கம்ப்யூட்டர் பயங்கரமா ஆப்பிள்னு ஒன்று உருவாக்கிட்டேன், அதனால வந்து நீ இப்போ வந்து என் பொண்ணுன்னு சொந்தம் கொண்டாடுற. இல்லப்பா நீங்க நன்னா நினைச்சு பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இவன் பல பெண்களோட வாழ்ந்திருக்கான். இது எந்த காலகட்டத்தில் எந்த பெண்ணோட வாழ்ந்தாலும் அவனுக்கே ஞாபகம் இல்லை. அப்ப அந்த டைம்ல எந்த கரு உண்டாச்சுங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. அவ பெத்து போட்டுட்டு எங்க விட்டுட்டு போனாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்ப கடைசியா என்னாச்சு, கோர்ட்டு கேஸ் போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கா, இவனுடைய டிஎன்ஏ தான் அந்த குழந்தைக்கு இருக்கு. கடைசியா அவன் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டான், நீ என் குழந்தை தான் அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தை பேர்ல லீசாங்கிற பேர்ல கம்ப்யூட்டர் விட்டான். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அதுதான், ஆப்பிள் லீசா அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த அந்த பார்த்தீங்கன்னா டப்பா மாதிரி இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும். இதுக்கு பேர் வாழ்க்கை. இப்படியாப்பட்ட இவனை தான் நம்மளை வந்து வெற்றி பெற்றவர்கள். நீ போனீங்க புத்தக கண்காட்சி போனீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸோடைய புத்தகங்கள் வந்து இருக்கும். இவர் எப்படி வாழ்க்கையில ஜெயிச்சாரு,
இது வாழ்க்கையா? செத்து போனது அனாதை போனமா செத்தான், உட்காந்து அழுவுறது கூட ஆள் இல்லை, சிங்கிள் மானா செத்து இருக்கிறான். இது ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையா? இதுதான் மனித வாழ்க்கையா? இதோட முடிஞ்சதா? பிணங்கள், நடைப்பிணங்கள் எல்லாருமே ஜசதா மாறிட்டாங்க. இன்னைக்கு எல்லா காரணம் இவ்வளவு பெரிய, அதாவது இந்த படைப்பின் நோக்கத்தை மறந்துட்டாங்க, படைச்சவனை மறந்துட்டாங்க, மறுபடியும் இந்த வாழ்க்கையுடைய அடுத்த பகுதியை வந்து மறுத்துட்டாங்க. அதனால ஒரு கேடு கெட்ட இது போயிட்டாங்க. ஸோ எல்லாம் ஸ்டார்டிங் எங்க இருந்து சிந்திக்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்பயுமே எந்த ஒரு மதமா இருக்கட்டும் சிந்திக்க தடை சொல்லும். ஆன்மீகத்துடைய பேஸ் அவன் மற்ற மதங்கள் எங்க இருந்து வைக்கிறாங்கன்னா நம்பிக்கை, நம்பணும். நாங்க இத்தனை பேர் நம்பிட்டோம், நீ வந்து எதிர்த்து கேள்வி கேட்டனா எங்க நம்பிக்கை என்ன ஆகுது, அதன் மூலமா எங்களுக்கு வந்து மனசுக்கு வருத்தப்படுது, அதனால நீ வந்து அந்த எங்க நம்பிக்கைக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடாதுங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, இல்முடைய அடிப்படையில ஆன்மீகம் இருக்கணுங்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி. இது வரைக்கும் வந்து கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், உனக்கு அறிவு இல்லாததை பின்பற்றாங்க. அல்லாஹ் சொல்றான், கன்ஃபார்ம் இல்லையா செய்யாத. ரசூலுல்லாஹ் தான் அந்த ஹதீஸ் சொன்னாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா செய்யாத. அறிவு தெரிஞ்சுக்கோ, அறிவு பூர்வமா கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம உலமாக்கள் என்ன பண்றாங்க, நீ பயான்கள்ல பரவலா கேட்கிறோம், என்ன சொல்றோம், அறிவை முற்படுத்தக்கூடாது. அறிவை முற்படுத்தக்கூடாதுங்கன்னா குர்ஆன் என்ன சொல்லுது, நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவருக்கு பல சான்றுகள் உள்ளன. அப்ப அறிவு இல்லாதவனுக்கு தான் சான்று இது, அது அறிவு இருக்கிறவனுக்கு தான் சான்று. இந்த பூமியுடைய சைஸ் என்ன, அதோடைய வெயிட் என்ன, அதோடைய ஸ்பீட் என்ன, அது மற்ற கோள்களோட எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு, அது எப்படி அவ்வளவு துல்லியமா இருக்கு. ஒரு டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா அங்க போயிடும், ஒரு டிகிரி இப்படி போச்சுன்னா அந்த பக்கம் போயிடும். கிட்டத்தட்ட போய் நீங்க பைக்ல வந்து ஒரு கயித்து மேல ஒரு பைக் ஓட்டுறான்னு, அது எவ்வளவு நேர்த்தியா ஓட்டணும். ரெண்டு மலைக்கு நடுவுல இப்படி வச்சுட்டு நடுவுல ஒரே ஒரு கயிறு கட்டிட்டு அந்த கயிறுல ஒருத்தன் பைக் ஓட்டுறான்னா அப்ப அவனுடைய திறமை எவ்வளவு பாராட்டுவாங்க. என்ன ரிஸ்க், அந்த அந்த ப்ரெஷரு எல்லாத்தையுமே இது பண்ண. அந்த மாதிரி இந்த வானம் பூமியுடைய அந்த படைப்பை பாரு, அதுக்கப்புறம் என்ன நம்பு. அவசரம்லாம் இல்லை. நீ பிறந்த உடனே உங்க அப்பா அம்மா வந்து உனக்கு இவர் தான் கடவுள்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்களா, சைட்ல வை. அந்த அந்த நம்பிக்கை வந்து அல்லாட்ட வந்து பயனே இல்லாதது. பை பர்த் கிடைக்கக்கூடிய இஸ்லாம் வந்து அல்லாஹ் வந்து என்கரேஜே பண்ணல. குர்ஆன் மூலமா கத்துக்கிட்டு வர்ற அந்த இஸ்லாத்தை தான் அல்லாஹ் என்ன சொல்றான், என்கரேஜ் பண்ணுங்கிறான். இந்த மாசமும் எதற்கான மாசம், வணக்க வழிபாடுக்கான மாசம் கிடையாது, குர்ஆனை புரிவதற்கான மாசம். ரமலானுடைய மாசம் எதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், இந்த நேரத்துல நார்மல் ரொட்டீன் லைஃப் நம்ம வந்து ஒதுக்கிடுவோம், பணத்தாசை நமக்கு கம்மியா இருக்கும், நம்முடைய அந்த உடல் இச்சைகளும் நமக்கு ஆஃப் ஆயிரும். அப்ப நஃப்ஸுடைய கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும். நம்ம வந்து ஹுப்பு துனியா, ஹுப்புல் மால், இது ஹுப்பு ஷஹவாத், இது எல்லாமே என்னவா இருக்கும், ஆஃப் ஆயிருக்கும். இந்த நேரத்துல குர்ஆன் படிக்கும் போது நம்முடைய அந்த டிஃபால்ட் சாஃப்ட்வேர் வந்து அப்படியே அப்டேட் ஆகும். அப்போ இந்த குர்ஆனை வந்து குறைந்தபட்சம் இங்க தப்சீர், இப்ப நாமளும் ஃபுல் தப்சீர் பண்றது இல்லை, ஆனா நம்ம ரெக்கமெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல் குர்ஆனை முடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு தமிழ்ல, உருதுல, இங்கிலீஷ்ல, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல புரியுதோ தயவு செஞ்சு குர்ஆனை அட்ட ஓதிருங்க. தராவியில குர்ஆன் இன்னைக்கு உட்காந்து நீங்க போய் அட்டன் பண்றதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது, அதனால ஒன்னும் யூஸ் ஆக போறது கிடையாது. தராவியும் எப்படி இருக்கணும்னா, இஸ்ரார் அஹமது அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறார், 5 மணி நேரம் தராவி அவருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த 20 ரக்காத் தான். ஏன்னா மனிதர்கள் சோர்வாயிருவாங்க, அது வந்து 8 தொழுவணுமா 20 தொழுவணுமா எது வேணாலும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல என்ன இருக்கோ அது தொழுதுக்கலாம், அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல தொழுதுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, இஸ்ரார் அஹமது முதல்ல வந்து 2 ரக்காத்து தொழுக, அந்த 2 ரக்காத்துல எவ்வளவு வசனங்கள் ஓதப்பட்டுச்சோ அதுக்கான தப்சீர். மறுபடியும் 2 ரக்காத் தொழுக, அந்த 2 ரக்காத்துல எவ்வளவு வசனங்கள் 100 வசனங்கள் ஓதப்பட்டுச்சுன்னா அது 100க்கான தப்சீர். அப்படி ஓதி 8 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட்டு 1 மணிக்கு முடியும். அது வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரார் அஹமதுடைய இன்னைக்கு அமைப்புல எல்லாருமே பண்றாங்க, இப்ப எல்லாமே பண்றாங்க. இது தராவி. இப்ப என்னாச்சு, தராவி படி இபாதத்துக்கு தொழுகைக்கு தொழுகையுமாச்சு, குர்ஆனை வந்து ஒரு வாட்டி வந்து ரிவைண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும், குர்ஆன் வந்து ரிவைஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அட்ட குர்ஆன் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்ம புது மனுஷனா மறுபடியும் எமர்ஜ் ஆகும். அப்போ இந்த வகையில பார்க்கும்போது இன்றைய நவீன உலகம் எப்படி இருக்குன்னா, சிந்திக்கவே விடுறது இல்லை. இந்த ஆங்கிள் வானத்தை பத்தியும் அவனுக்கு கவலை இல்லை, நட்சத்திரத்தை பத்தியும் கவலை இல்லை, சூரியன் இதை பத்தியும் கவலை இல்லை. இதை கண்டுபிடிச்சு கொடுத்தான்ல சயின்டிஸ்ட், அவனை வேணா புகழ்றான். சயின்ஸ் பாருங்க நாங்க எப்படி டெவலப் ஆயிட்டோம், என்ன பூமி சுத்துறதை கண்டுபிடிச்சோம். ஏன்டா சுத்த வச்சவன் யாரு, அவனை கண்டுபிடிப்பியா, சுத்துறதை கண்டுபிடிச்சிட்டான்.
இப்போ வந்து இப்போ நம்ம சொல்ற நேரா போறோம் ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு, நாங்க வந்து பாருங்க எவ்வளவு அறிவாளியே, இது மைசூர் பாக், இது ஜிலேபி, இது லட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால எனக்கு சொந்தம். எப்படி அடி செருப்புலம்மா, அதுக்கெல்லாம் பணம் கட்டுறாம்மா. இல்லைங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, இதுதான் மைசூர் பாக்குன்ட்டு, இதுதான் ஜிலேபின்னு சொல்லிட்டேன்ல, நீங்க கொடுக்கணுங்க எனக்கு, இனிமே அது எனக்கு சொந்தம் அப்படிங்கிறான். டே முட்டாள, இது இல்லடா, இதெல்லாம் நான் செஞ்சேன், அதனால எனக்கு சொந்தம் அப்படிங்கிற. அப்ப சொந்தக்காரன் எப்படி பாருங்க, BMW கார் ரோட்ல நின்று இருக்குது, நேரம் நம்ம போய் என்ன பண்ணுவோம், இது வந்து BMW அந்த அந்த வெர்ஷன் தானே, இது ஆடி Q7 தானே, அப்ப என்னது தான், ஏன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? இந்த ஃபேன், இது ஃபேன் தானே, அப்ப எனக்கு சொந்தம். இது இல்ல, இப்படி கிளைம் பண்றாங்க நீங்க முட்டாளுங்க. இவனுக்கு கிளைம் பண்றதுக்கு அருகதையே கிடையாது. புரியுதா? சயின்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு அடையாளம் கண்டுபிடிக்குது. இதை படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு யாராவது ஒரு சயின்டிஸ்ட் பேசினா அவனை கொன்றுவாங்க. அவனை கொன்னுருவாங்க, இல்லைன்னா அவனை வந்து மேல மேல போக விட மாட்டாங்க, அவனை காலேஜ் ப்ரொஃபஸரா ஆக்க மாட்டாங்க. இது பின்னாடி ஒரு வேறு ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு அரசியல் இவங்க பண்றாங்க. ஆனா திரைக்கு பின்னாடி இருக்கும். நம்ம என்னது, நமக்கு திரைக்கு முன்னாடி இருக்கிறதே தெரியாது நம்ம ஆளுகளுக்கு. நம்ம ஏன்னா உலகத்திலிருந்து நம்ம டிராவல் பண்ணி நம்ம 3வது 4வது வானத்துல தான் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அவங்க பூமிக்கான மெட்டீரியலே கிடையாது, அவங்க எங்கேயோ தாண்டி போயிட்டாங்க. அதனால அவங்கள வந்து இது பண்றது. அதுதான் அல்லாமா இக்பால் வந்து தன்னுடைய கவிதையில சொல்றாரு, கோலாங்க் தேக், ஜமீன் தேக், ஃபலக் தேக், ஃபிசா தேக், மஷ்ரிக் से उभरता हुआ सूरज को जरा देख. கண்ணை திறந்து பாரு, ஃபலக்க பாரு, ஃபிசாவை பாரு, கிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய சூரியனை பாரு, அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்ம. இந்த நம்பிக்கை நமக்கு என்ன போடணும் அப்படின்னா, உறுதியான மூமினா நம்மளை மாற்றும். இந்த மாதிரி தான் இப்ராஹிம் நபி பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்ல இயங்கிட்டு இருக்கு, இதுதான் வந்து இது இருக்கு. இப்ப இதெல்லாம் இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு இன்னைக்கு நவீன கல்வி நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு, இதெல்லாம் நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டணும். சூரியன் சந்திரன்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது இன்றைய, அப்போ அவங்க எந்த விஞ்ஞானிகள் செய்ய மாட்டாங்களோ அந்த வேலையை நாம் எடுக்கணும். இப்போ இது மாதிரியான ஒரு கிளாஸஸ் மதரசால் நடக்குதா? இல்லை. நம்ம இஸ்லாமிக் ஸ்கூல்கள் இருக்கு, அங்க நடக்குதா? இல்லை. இன்னைக்கு பார்க்குறோம் எங்க இஸ்லாமிய நிறுவனங்களும் இப்படிதான் இருக்கு. நீ யார பாப்புலரான ஒரு சினிமா ஆளை கொண்டாந்து இஸ்லாமிய நிறுவனங்கள் வைக்கிறாங்க, குழந்தைகளை டான்ஸ் ஆட விடுறாங்க, என்ன பண்றாங்க, குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், அதுக்கு தனியா இஸ்லாமிக் நேம் வேற இருக்கு அந்த ஸ்கூல்ஸுக்கு. என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும், கூட குரான் ஓதும் அந்த குழந்தை. புரியுதா? எல்லாம் பண்ணும், எல்லா அநியாயம் பண்ணும், பிளஸ் குரான் ஓதும். ஃபேமிலி வேல்யூஸ் யாருமே நீ ஸ்கூல்ல வந்து சொல்லி தரது, தந்தையுடைய இடம் என்ன, தாயுடைய இடம் என்ன தெரியாது. புரியுதா? அது மாதிரியான ஒரு ஜடமாக இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீ மதம் நம்பு, ஆனா வெறும் மொட்டையா நம்பாத, இதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வா, என்னுடைய வல்லமையை முதல்ல புரிஞ்சு, நான் யாருன்னு முதல்ல நீ புரிஞ்சு. அல்லாஹ்வை நம்புறதுடைய முதல் ஸ்டேஜ் அல்லாஹ்வை அறியறது, அவனுடைய உண்மையான வடிவத்தில் அறிவது, அவனுடைய வல்லமையை உணர்றது, அவனுடைய சக்தியை உணர்றது. அப்பதான் அல்லாஹ் மேல நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை வரும். நமக்காக பூமியில அல்லாஹ் என்ன நியாமத்துகள் செஞ்சு வச்சிருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் மேல நமக்கு முஹப்பத் வரும். அந்த முஹப்பத்துல செய்யப்படுற வணக்க வழிபாடு தான் இபாதத். இபாதத்துனா கட்டுப்பட்டு செய்யறதுக்கு பேர் இல்லை, கட்டுப்படுதல் பிளஸ் நேசம், இது ரெண்டும் கலந்தாதான் அதுக்கு பேரு இபாதத்து. இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன, அடிமைத்தனம். அடிமைத்தனம் இஸ்லாம் விரும்புறது. அல்லாஹ் விரும்புறது என்னன்னா, விரும்பி இபாதத் செய்யுங்க. அவனை பத்தி அறிய அறிய நமக்கு பாசம் அதிகமாயிட்டே போகும். அல்லாஹ்வை பத்தி அறிய அறிய நமக்கு என்ன ஆகும், பாசம் அதிகமாயிட்டே போகும். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், அது பார்க்கணும். அதுதான் அல்லாமா இக்பாலும் வந்து சொல்றாங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். இப்ப இதே உபதேசம் நான் நேற்று அந்த கிளாஸ்ல சொல்லும் போது தௌராத்துல மூசா நபி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? நீ படுத்துட்டு இருக்கும் போதும், நின்றுட்டு இருக்கும் போதும், நடந்துட்டு இருக்கும் போதும், பிரயாணத்தின் போதும், உன் வீட்டுக்கு வாசல்லையும் உன் வீட்டுக்குள்ளேயும் எல்லா நேரத்திலையும் வந்து நீ தீன பிரச்சாரம் பண்ணணும். இப்ப இதைத்தான் அல்லாஹ்வுங்க சொல்றோம். இதுக்கு ஸ்டேஜே கிடையாது, எப்ப பாரு தீனை பத்தி தான் பேசணும், அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். புரியுதா? இப்படி வந்து இருக்கணும். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கிறார்கள். பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கிறார்கள், எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை, வீணான செயல்களை விட்டும் நீ தூய்மையானவன், எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. அப்போ அடுத்தது அந்த படைப்பை பத்தி பாக்குறாங்க. இந்த படைப்பு இப்படி இருக்கு, இந்த படைப்பு இப்படி இருக்கு, இது இருக்கு. இதை செஞ்சவன் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, சாதாரண அறிவு கிடையாது.
புரியுதா? இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் போயிருச்சு. ஆட்டம், அணு அப்படின்லாம் போயிருச்சு. ஒவ்வொரு பொருளுக்குள்ள என்ன இருக்கு? அணுக்களுடைய கட்டமைப்பு இருக்கு. அந்த அணுவை பிளந்தா பயங்கரமான வெப்பம் உண்டாகுது. புரியுதா? இது இந்த மரக்கட்டை இருக்குல்ல, இது உயிர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பிளைவுட்டுக்கு இதுக்குள்ள ஏராளமான அணு இயங்கிட்டு இருக்கு. இந்த கொடை இருக்கு, இந்த லைட் இருக்கு, இதுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்குள்ள உயிர் உள்ள பொருட்கள் இயங்கிட்டு இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 இருக்கும். அதோடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அவ்வளவு இருக்கும். நமக்கு தெரியாது, எல்லாம் செத்து போன பொருளா நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான்ல, நம்ம ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை புகழ்கிறதுன்ட்டு. இதுவும் புகழ்ந்துட்டு தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மிம்பர் இருந்துச்சு, ஒரு மரக்கட்டை இருந்துச்சு. அது கடைசியா அந்த மரக்கட்டையில இப்படி சாஞ்சி நின்றுட்டு தான் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பெரிய ஒரு மிம்பர் செஞ்சுட்டாங்க. 2 ஸ்டெப்பு படி மாதிரியும் கொஞ்சம் ஏறி உட்கார்ற மாதிரியும் செஞ்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த கட்டையை நவுத்திட்டு அந்த மிம்பரை கொண்டாந்து வச்சுட்டாங்க. வச்ச உடனே ஒரே அழுக சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த கட்டை வந்து அழுகுது. இந்த சாஞ்சிட்டு இருந்த தூண் வந்து அழுகுது. இப்ப ரசூலுல்லாஹ் போய் அதுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அழுவாத. ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்க என் மேலதானே சாஞ்சிட்டு பயான் பண்ணிருந்தீங்க, இன்னைக்கு என்னை ஓரம் கட்டிட்டீங்க, புதுசா வேற ஒண்ணு செஞ்சுட்டீங்க, வேற புதுசா ஒரு டேபிள் செஞ்சுட்டீங்க, அதனால எனக்கு ரொம்ப மனசங்கடமா போயிடுச்சு, அந்த பாக்கியத்தை வந்து நான் இழந்துட்டேன் அப்படிங்கும். அப்போ இதெல்லாம் இருக்கு, இந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், இதெல்லாம் நமக்கு தெரியும். புரியுதா? உலகத்தை வந்து நம்ம வந்து ஒரு முஸ்லீம் வந்து குர்ஆனை சரியா அணுகுனான்னு வச்சுக்கோ, அவன் தான் மேலோங்கி இருப்பான். அல்லாஹ் சொல்றான்ல, நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள். இப்ப இங்க என்ன பிரச்சனை? எங்கேயும் ஈமான் கற்றுத்தர்றதே இல்லை. பள்ளிக்கூடத்துல ஈமான் கற்றுத்தர்றது இல்லை, மதரசாக்கள்லயும் ஈமான் கற்றுத்தர்றது இல்லை. அதனாலதான் பாக்குறோம், நம்மளை விட அதிக பணத்தாசை கொண்டவர்களாக இன்னைக்கு யாரும் இருக்காங்க? இந்த மதரசால படிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இன்னைக்கு வந்து சாதாரண உலகத்துல இருக்கவங்க கூட அவ்வளவு பண வெறி பிடிச்சி அவங்க அலையிறது இல்லை. இவங்க வந்து அதிகமா இருக்காங்க. ஏன்னா அங்க பேசிக் வந்து அங்க சரியான கல்வி இல்லை. எல்லாத்தையும் மாத்தணும். இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கிற கல்வி திட்டத்தையும் மாத்தணும், மதரசால இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தையும் மாத்தணும். இவங்க 2 பேருக்குமான பொதுவான ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்குனா மட்டும்தான் இந்த சமுதாயம் மறுபடியும் ரீபில்டு செஞ்சு இந்த உலகத்துல எப்படி சஹாபாக்களுக்கு அந்த பதவி அந்தஸ்து அந்த அல்லாஹ் கொடுத்தானோ அந்த அந்தஸ்து மறுபடியும் நமக்கு வரும். 2 இடத்துலயும் மெயின் சிலபஸா எது இருக்கணும்? குர்ஆன் இருக்கணும். இப்போ குர்ஆன் எங்கேயுமே சிலபஸ் கிடையாது, மதரசா உட்பட. எனக்கு இது அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஃபுல் குர்ஆன் இவங்க நடத்துறதே கிடையாது. குர்ஆன் ஹிப்ஸ் நடத்தும், மனப்பாடம் பண்ணி கொடுத்துருவாங்க அல்லது கிராமர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த குர்ஆனுடைய வசனங்களை விளக்க மாட்டாங்க. அதுவும் நவீன காலத்துடைய அந்த விளக்கங்கள் தஷ்ரீ அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தோட பொருத்தி விளக்கம் சொல்லக்கூடிய ஆட்கள் மிக சொற்பம். லட்சத்துல 1, கோடியில 1 தான். அவங்களுக்கு என்ன நிலைமைன்னா அவங்க வந்து மதரசால வளர முடியாது. அந்த மாதிரி எல்லாம் விளக்கம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரம் கட்டிடுவாங்க இவங்க வேற அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த செட்டப் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மூமின்கள் என்றால், நிற்கும் போதும் உட்காரும் போதும் எப்போ பாரு அல்லாஹ் பத்தியே பேசுவாங்க. ஏன்னா இதுதான் பிளாக் பஸ்டர் நியூஸ். இந்த உலகத்தை படைச்சவன் யாருங்கிறது நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்மளால வந்து எந்நேரமும் அவனை பத்தி தான் நமக்கு மைண்ட் வந்து ஓடும். அப்போ அல்லாஹ் சொல்றான், அடுத்தது சொல்றான், அந்த பார்த்தவன், இந்த அத்தாட்சிகளை பார்த்தவன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் இறைவனை இவன் அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை, வீணான செயல்களை செய்வதை விட்டும் நீ தூய்மையானவன், எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. அப்போ இந்த அத்தாட்சிகளை பார்த்த உடனே அடுத்ததா அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, இதை செஞ்சிருக்கிறான் ஒருத்தன், சூப்பரா செஞ்சிருக்கிறான், அவன் முட்டாள் கிடையாது, இவனோட அறிவு மிக பெருசா இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய புத்திசாலிங்கும் போது இந்த செயல்களை செஞ்சது மட்டும் ஒரு பக்கம் இருக்காது, ஏன் செஞ்சாங்கிறத அடுத்த கேள்வி வரும். இது நெக்ஸ்ட் கொஸ்டின் இம்மிடியட்டா வந்துடும். அப்ப இந்த கேள்வி ஏன் இது வந்து சும்மா படைக்கப்படல, அது உணர்ந்துருவோம். புரியுதா? இதுக்கு வந்து பின்னாடி ஒரு மிக முக்கியமான ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்ன பெருசா தெரியாது, ஆனா அதுக்கு அடுத்தது என்ன தோணிரும் நமக்கு அப்படின்னு பார்த்தா, நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்று. அப்ப எதுக்காக அடுத்ததா அவங்க நரக வேதனை நோக்கி அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இந்த உலகம் இவ்வளவு நேர்த்தியா படைக்கப்பட்டிருக்கு, ஆனா இந்த உலகத்துல நல்லவனுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, கெட்டவனுக்கு கெட்டது நடக்க மாட்டேங்குது. கெட்டவன் நல்லா வாழ்ந்துட்டே போறான், நல்லவன் சிரமப்பட்டுட்டே போறான். அப்போ கண்டிப்பா இந்த உலகத்தை படைச்ச புத்திசாலி அவன்
இதுக்கு ஒரு ஈடு செய்வான், இதுக்கான ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல யாருக்கும் நீதி கிடைக்கிறது இல்ல. அப்போ நீதி கிடைக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் கண்டிப்பா இருக்கணும். அந்த நீதிமன்றம் கண்டிப்பா வந்து குற்றவாளிகளை தண்டிக்கும், நல்லவங்களை வாழ்த்தும், அதை பரிசு கொடுக்கும். அப்படிங்கிறத டிஃபால்ட் ஆஃப் இதெல்லாம் சொல்றது எல்லாமே ஃபித்ரத்திலே உணர்ந்துக்கலாம். வேதம் இல்லாமலே இந்த நிறைய மக்கள் வந்து இதை உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, பல மொழியா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இது என்ன குரானா? இது ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழியா? எல்லா இந்து மக்கள்கிட்டையும் கேளுங்க, இது சொல்லுவாங்க. ஹிந்தியில நம்ம வடக்கன்ஸ் சங்கீஸுங்கிறீங்க இல்லையா, வடக்கன்ஸ் சொல்லுவோம் ஜெய்சி கர்ணி வைசி பர்ணி. சினிமாலாம் எடுப்பான், நீ எதை செஞ்சியோ அது அப்ப கர்மா, நீ எதை செஞ்சியோ அதுக்காக நீ அந்த விளைவை நீ அனுபவிச்சே தீர்வ. அது என்ன விளைவு, அந்த விளைவுக்கு என்ன கிடைக்கும், அதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும்னா ரசூல் வேணும். இந்த இடம் வரைக்கும் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியும். சாதாரண அறிவு வச்சு, சாதாரண நம்மளை யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம நம்மளால நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம பார்க்கும்போது இந்த ரிசல்ட் வந்துடும். எது, இத வீணா படைக்கப்படல, இந்த வானம் பூமி வீணா படைக்கப்படல. ஏதோ நம்ம வந்ததே இங்க வந்து சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு கிடைச்ச ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சொத்து சேர்த்துட்டு அதோட செத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு இந்த உலகம் கிடையாதுங்கிறது ஒரு புத்திசாலி அழகா புரிஞ்சுக்குவான். ஏன்னா எந்த ஒரு படைப்புக்கும் ரீசன் இருக்குல்ல. ஒரு ஃபேன் படைச்சிருக்கோம், அதுக்கு என்ன ரீசன், காத்து கொடுக்கணும். லைட்டு படைச்சிருக்கான், என்ன ரீசன், வெளிச்சம் கொடுக்கணும். இப்போ லைட்டு வெளிச்சம் கொடுக்கலன்னா அது வேஸ்ட். அப்ப எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. கேமரா இருக்கு எதுக்கு, அது படம் பிடிக்கணும். சேர் இருக்கு எதுக்கு, உட்கார்றதுக்கு. எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கும்போது வானத்துக்கு ஒரு ரீசன், பூமிக்கு ஒரு ரீசன், நான் இங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இது நம்ம உள்ளத்துல அந்த கேள்விகள் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேள்விகளை வந்து டெவலப் பண்ண மாட்டோம். நம்ம கேள்விகளை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு யார்கிட்ட போய் கேட்போம்? அந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஆள் யாராவது இருந்தா தான் நம்மளால கேட்க முடியும். இந்த கேள்விக்கு பதில் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ அப்படியே அவன் வாழ்க்கையில சுத்திட்டு இருப்பான். அடுத்தது அவங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், எங்கள் இறைவனை நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக கேவலப்படுத்தி விட்டாய். மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. இது வந்து அடுத்தது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல பாக்குறோம், இங்க வந்து நல்லவங்களுக்கு வந்து கெட்டது நடக்குது, கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது. ஆனா அந்த மறு உலகத்திலையும் கெட்டவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னு வைய, அப்ப என்ன ஆகும், அது வந்து ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடா போயிடும். இதே நல்லவங்களுக்கு நல்லது கிடைக்காம அங்கேயும் போய் இங்கேயும் கஷ்டப்பட்டான் அங்கேயும் கஷ்டப்பட்டான்னா என்ன ஆயிரும், அது தப்பா போயிடும். இப்ப இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இப்படிப்பட்ட அதாவது இந்த யாரை வந்து நரகத்துல நீ தள்ளிட்டியோ அவங்க மிக கேவலப்படுத்தப்பட்டவர்கள், மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விளக்கம் வந்து அங்க சொல்லப்படுது. எங்கள் அதிபதியர் இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியுற்றோம், உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்கள் அதிபதியே, எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக, மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்க செய்வாயாக. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்தாச்சு. இப்போ வானம் பூமியை பார்த்தாச்சு, இதுல இருந்து ஒரு ரிசல்ட் எடுத்தாச்சு, இது வேஸ்டா செய்யப்படலைங்கிறது புரிஞ்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன செயல்கள் செய்யறோமோ அதற்கான விளைவு நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம் அப்படிங்கிற அந்த மினிமம் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாச்சு. இப்ப இதுல கெட்ட முடிவு மட்டும் எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டாங்கிற அந்த பிரார்த்தனையும் நாம செஞ்சாச்சு. இப்ப அடுத்த அங்கிருந்து நம்மளை கையை பிடிச்சு கூட்டு போறது யாருன்னா நபிமார்களை தவிர வேற அந்த இடத்துல நாதி கிடையாது. இவர்கள் தான் நம்மளை முழு மனிதரா மாத்துவாங்க. நம்மளை வந்து நன்மையின் பக்கம் இன்னும் இப்ப நம்ம கத்துக்கிட்ட இந்த நன்மையை இன்னும் நம்மளை டெவலப் பண்ணுவாங்க, தீமைகளை பத்தி இன்னும் நமக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்க. அதுதான் எல்லாம் இங்க சொல்றான், எங்கள் அதிபதியை இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியுற்றோம். அல்லாவை நோக்கி ஒருத்தர் கூப்பிட்டாரு, அந்த அழைப்பை நாங்கள் செவியுற்றோம். இங்க இடத்துல இறை தூதர்னு சொல்லப்படல, புரியுதா? இது ஏன் சொல்லப்படலை அப்படின்னா ரசூல்லா கடைசி இறை தூதர். அதுக்கப்புறம் இந்த தாவாவை யார் செய்வா? இறை தூதருடைய வாரிசுகள் செய்வாங்க. யார் அந்த வாரிசுகள்? அல்லாஹ் என்ன ரசூல்லா என்ன சொன்னாங்க, என்னுடைய கல்விக்கு உலமாக்கள் வாரிசுகள். உலமாக்கள் அந்த நபிமார்களுடைய வாரிசுகள். அப்ப அந்த பணியை யார் செய்வாங்க? ஆலிம்கள் செய்வாங்க. குரானை கற்றறிந்த ஆலிம்கள் செய்வாங்க.
அல்லாமா இக்பால், மௌலானா மௌதூதி, இஸ்ரார் அஹமது, இவங்க எல்லாருமே குர்ஆனுடைய தாயிக்கள். இவங்க எல்லாருமே என்ன, குர்ஆனுடைய தாயிக்கள். அப்போ நபிக்கும் நாம என்ன பண்ணணும், மதிப்பு கொடுக்கணும். நபியுடைய வேலை செய்யக்கூடிய அடுத்த கட்ட தாயிக்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதே அளவு மதிப்பு கொடுக்கணும். இப்ப நீ என்ன அந்த அந்த அழைப்பினை செவிலியற்றும். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம மனசுல சில விஷயங்கள் இருக்கும். அல்லான்னு ஒருத்தன் ஒரு இறைவன் கண்டிப்பா இதை படைச்சிருக்கான், அவன் வந்து இப்படி இப்படி இருப்பாங்கும்போது அந்த அதிகபட்ச டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், போய் லபக்குன்னு அதை பிடிச்சிக்குவோம். நமக்கு அது புதுசா தெரியாது. யார் வந்து ஆல்ரெடி தன்னுடைய அந்த உள்ளத்தையும் தன்னுடைய அந்த சிந்தனையையும் பியூரா வச்சிருக்கிறானோ அவனுக்கு இஸ்லாத்தை போய் நீ எடுத்து சொன்னீங்கன்னா கரெக்டுன்னு சொல்லுவான். அவனே டெட் எண்ட்ல நின்று இருக்கான். இது யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கான், யார் செஞ்சான்னு தெரியல அப்படிங்கிறான். அந்த செஞ்சவன் பேர் எனக்கு தெரியும்னா நீ என்ன பண்ணுவ, முதல்ல அவனுக்கு எங்க முதல்ல எனக்கு சொல்லுங்க. அப்ப குர்ஆனை படிச்சு அப்ப அதுல என்ன சொல்றாரு, எங்கள் இறைவனே, எங்கள் அதிபதியே, இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம், உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். ஸோ அல்லாவை ஏத்துக்குங்கன்னு ஒருத்தர் எங்களுக்கு சொன்னாரு, எங்களுக்கு அது புதுசா படல, இது சரியா பட்டுச்சு, நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்ப இந்த அழைப்பு கொடுக்கவர் யாரா இருக்கலாம், நபிமார்களாகவும் இருக்கலாம், நபிமார்கள் அல்லாத பெரிய பெரிய உலமாக்களும் இருக்கிறான், அல்லது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாகவும் இருக்கலாம். இங்க யாரு கூப்பிடுறா, அப்ப அவரு சொல்றது என்னவா இருக்கும், உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உடனே அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க, நாங்க அல்லாவை ஏத்துக்கிறோம். எங்களுக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இது யாரோ செஞ்சிருக்கணும்னு டவுட் இருந்துச்சு. அப்ப சொன்னவரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, அது குர்ஆனை பார்க்கிறோம். பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், அதான் சொன்னல, அந்த குர்ஆனுடைய அந்த